300 வருஷமா ஃபாரின்ல இருந்த சோழர்களோட பொக்கிஷம் ஒண்ணு திரும்பி இந்தியாவுக்கே வரப்போகுது. அட ஆமாங்க கைஸ், 11th செஞ்சுரியை சேர்ந்த சோழர்கள் காலத்து காப்பர் பிளேட்ஸ், அதாவது செப்பேடுகள் ஒண்ணு நெதர்லாந்துல இருந்து திரும்பி இந்தியாவுக்கு கொண்டு வர போறதா பிரைம் மினிஸ்டர் மோடி அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. இது ஜஸ்ட் வெறும் மெட்டல் பிளேட்ஸ் கிடையாது. இந்த செப்பேடுகள்ல சோழர்கள் காலத்து பாரம்பரியம், அரசியல், அவங்க எவ்வளவு தூரம் ஆட்சி பண்ணியிருக்காங்க, புத்தர்களை பத்தின குறிப்புகள் எழுதப்பட்டிருக்கதா சொல்றாங்க. இதுல மொத்தம் 21 பெரிய செப்பேடுகளும் 3 சின்ன பிளேட்ஸும் இருக்குது. இதோட பேரு ஆனைமங்கல செப்பேடு. டச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி காலத்துல நெதர்லாண்டை சேர்ந்த மக்கள் சோழர்களோட கோஸ்டல் ஏரியாவான பழவேற்காடு பகுதியில வாழ்ந்திருக்காங்க. அந்த காலகட்டத்துல தான் இந்த செப்பேடுகளை அவங்க நெதர்லாண்டுக்கு கொண்டு போயிருக்கணும். இப்போ கிட்டத்தட்ட 300 வருஷம் கழிச்சு பல முயற்சிகளுக்கு அப்புறமா இந்த செப்பேடுகளை இந்தியாவுக்கு கொண்டு வராங்க. இதே போல இன்னொரு விலை மதிக்க முடியாத பொருள் தான் கோஹினூர் டைமண்ட். அது இன்னும் பிரிட்டன்ல தான் இருக்கு. அது திரும்பி இந்தியாவுக்கு வருமா? இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் சந்திப்போம். பாய்.